புராணம் திருச்சிற்றம்பலம். முற்றிய போதிய புராண மூவாரி நொட்காந்தம் பெற்ற சாரு சங்கிதை அவை யாரும் தம்பெயரால் சொற்ற பேசன குமர மாமுனிவரன் சூதன் கற்றை வார்சடை சங்கரன் மாலயன் கதிரோன் இன்னவான நூல் சங்கர சங்கீதை என்று சொன்ன நூலினை உணர்த்தினான் சங்கரன் துணைவி கண்ணபோதவன் மடியினிலிருந்து கேட்டதனை மின்னுவேல் பணி கொண்ட வேல் வெளிப்பட உணர்ந்தாள். குன்றேறிந்த வேல் வழிபட குருமுனி குறைத்தான் அன்ற தொட்டதகத்திய சங்கீதையாகி நின்ற தன்னது கேட்பவர் கரநடி நீழல் ஒன்றும் இன்ப வீடளிப்பதா ஒரு தளனுரைக்கும் அதிக வப்பதி யாதெனிலாளவாய் கேட்க கதியளிப்பதென்றோதிய சூதனை கதையின் மதியை வைத்தார் அன்னதை பகரென வந்த விதியினிற் புகழ்கின்றனர் வியாதன் மாணாக்கன் புதிய தாமரை மேவிய பழமறை புத்தேல் விதியினாட்கடு நடைபறி மகஞ்செய்வான் வேண்டி கதியை மாய்ந்தவர் குதவுதண்டுரை கெழுதாசி பதியின் மைந்தரோடு எய்தினான் பண்டொரு வயகள் அகத்தியன் வியாதனாரதன் சனகன் ஆதினான் முனிவர் கோதமனோன் சிகை தெளி உணர்ந்த பராசரன் வாமதேவன் வான் நீகியே வசிட்டன் சகத்தியல் கடந்த சுகன் முதன் முனிவர் தம்மொடும் 10 விம்பரிமா மகத்தொழில் முடித்து மற்றவர்க்குள்ள மகள் உற வழங்குன வழங்கா சத்திய உலகே சரோருக இளவன் சார்ந்தபின் குலப்பகை வாய் சாய்ந்த அத்திரு முனிவர் அனைவரும் காசியடிகளை அடைந்தனர் பணிந்து முதல் மண்டபத்தினர முதனான்கு மொழி தருண்மூர்த்தி சந்நிதியில் பத்தியாயிருந்து நாரத முனியை பார்த்ததொரு வினாவுரை பகர்வார் தளமுதன் 3 சிறந்ததோ சைவ தளமுறை என்னா நாரதென்றான் கலை முழுதுணர்ந்து சனற்குமாரன் பாட்கற்றவன் வியதானாம் அவன் பால் நலமுற கேன்மின் எனவன் கதிர்வேன விபான் மறை முதல் அனைத்தும் மறைவர உணர்ந்தோன் குருமுனியாக மனம் அவனிடையே கேன்மென விடுத்தான் வளைய மாதவளை அடைந்து கை தொழுது வாழ்த்தி வாதாவிவில் வளவனை வளனையே கொலையுரே தருமமூர்த்தியே விந்த குன்றட இயதியவ குன்றே அடக்கடல் குடித்தவர் பெருங்கடலே அருந்தவள் கொண்டலே தென்பா துளை பெற நிறுத்த கலை கனே என்றே சுருதியா இணையிரமென துதித்தார் நூல்வகை சிறப்பு முள்ளதோர் தான மொழி என முகமலர்ந்தருள் கூந்தியாவையும் உணர்ந்தோன் முத்தி மண்டபத்தி நீரிது தொகையின் வந்திறங்கும் சேவல் கடமையூமங்கரன்றனையும் சேவலன் குடியுடை வடிவே காவலன்றனையும் வளநிழல் அமர்ந்த கண்ணுதர் பரணையும் பணியா அங்கையற்கண்ணி தன்னையோ நிந்தை யாழவா யானையும் இதய பங்கைய திருத்தி சமாதியில் இருந்து பரவசமடைந்து பார்ப்பதிவுக்கு சங்கரன் அருளே செய்ததன் சங்கிதையை தாரக லுடலிரண்டாக செங்கை வேல் விடுத்த சேவகன் எனக்கு திருட்டின நையறைய சங்கிதையள் பெருங்கருந்தவன் செய்த அகந்தெளிந்தறிதிற் பெருங்கதி கேட்பவர் கெளிதா நுறப்படும் தலநீர் விநாயமுன் சிறப்பு முள்ளதெந்தளத்தினுங்களித்த சிறப்பினான் கென்னனிரு விளையாடல் செய்தருள் வடிவெடுத்தென்றும் மறைபொருள் விளங்கு மாளவாயதனை மண்மின் மேல் சிவனுலக என்னும் அத்தல தனய மூவகை சிறப்பும் அளவிலா உயிர்கிழாம் கருணை வைத்தவன் செய்த திருவிளையாட்டும் வரையுற இளியவேரிழத்த வித்தகனக்கு விளம்பியவாறே விளம்புவ நுமக்கென வந்த உத்தம முனிவர் யாவரும் கேட்க உணர்த்துவான் கடலெலாம் உண்டன் மதுரை காண்டம் தல விருச்ச பழலம் நாட்டமொரு 3 நாயகன கண்புடைய நயந்து நீவீர் கேட்டதலம் ஈந்துரைத்த திருவாள வாயதனுள் கிளைத்து பொன்னன் தோட்டலர் தாமரை முளைத்த துருதடமஞ்சுந்திர செஞ்சோதி ஞான ஈட்டமென முளைத்த
சிவலிங்கம் ஒன்று முழவின் மிசைப்ப கண்மன் திருவாளுவாய் கிணையா முருதலமும் தெய்வ மனஞ்செய்த பூத மறுவார்கொட் கமல நிகர் தீர்த்தமும் தீர்த்தத்தின் மருங்கின ஞான உருவாகியுரை சோம சுந்தரன் போழிக பரந்தத்துளவான் வீடு